லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் கோஸில் வந்து கூட்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எப்பயும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கோஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். ஆனால் உருளைக்கிழங்கு பொரியலை விட கோஸில் கூட்டு பண்ணது செம்ம டேஸ்டியாக அந்த ரசத்தோடு சாப்பிடும்போது. எல்லோரும் ஒரு டைப்பில் ரசம் வைப்பாங்கன்னா நான் ஒரு டைப்பில் வைப்பேன். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் குறைன்னு அரைச்சி அது கூட புளி தண்ணி, அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பூண்டு கொஞ்சம் இடிச்சும் போட்டுப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்தோம்னு வச்சிங்களா செம்ம வாசமாக இருக்கும். ஆனால் இந்த தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை சுற்றி தெளிஞ்சிருதா, அது க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அப்படியே கையோட கையாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ரசம் வந்து தட்டில் சாப்பிட்றத விட இந்தமாரி கிண்ணியில் சாப்பிட்டோன்னு வச்சிங்களா சூப்பராக சாப்பிட்லாம். எங்கேயுமே சிந்தாது, செதறாது, எல்லாம் வாய்க்குள்ளேயே போயிடும். அப்படியே நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு போய் பேட்டியால் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக பாப்பா பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் விளையாட்டு. அவங்களே அவங்க டாயை க்ளீன் பண்ண வச்சுட்டு நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு.